மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட்ஸ் சின்ன பேபிஸ் கை குழந்தைங்களுக்கு வந்து வர பிரச்சனை வந்து ஆப்வியஸாக ஒன்றும் தெரியாது. ஒன்று வந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், ஃபீட் எடுக்காது, ரொம்ப டல்லாக இருக்கும், ஆக்டிவாக சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்த குழந்தை வந்து நம்ம பாடியில் பிளாடர் இருக்குல்ல, யூரின் பை, அது வந்து டோரிமான் மாதிரி ரொம்ப சமத்தா யூரின் பிடிச்சி வச்சு அப்ராப்ரியேட் டைமில் எக்ஸ்பெல் பண்ணிகிட்ருக்கோம். கிட்னிலேருந்து பிளாடருக்கு ஒரு பைப் வந்து யூரினை டெலிவர் பண்ணும். அந்த இடத்துல ஒரு வால்வ் எஃபெக்ட் இருக்கும். அது வந்து சோட்டா பீம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லாமல் லூஸாக இருந்ததுன்னா எவ்வளோ பேர் வந்து அதை ஓப்பனாக வந்து பேசுவாங்கன்றது வந்து தெரியல. அண்ட் நீங்கள் இவ்வளோ வந்து இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸோடலாம் ரிலேட் பண்ணி பேசும்போது ஐ ஃபீல் லைக் ஓகே, இந்த டாபிக்கிட்ட நம்ம சொல்லலாம். பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, குழந்தைங்களை வந்து எஜுகேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எப்போ பெயின் வந்தாலும் அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்டெக்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பாய் கிட்ஸில் வர டெஸ்டிகுலர் பெயின் ஆர் தி ஸ்க்ரோட்டல் பெயின். இப்போ ஒரு பல்ப் எரியுது, அதுக்கு வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா பல்ப் ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் லைக் தட் டெஸ்டிஸ்க்கு ஒரு பிளட் சப்ளை கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா டெஸ்டிஸ் வில் டை. We have that golden period of 6 hours as we say in stroke or heart attack. Within 6 hours அந்த ட்விஸ்ட்டை வந்து ரிஸ்டோர் பண்ணிட்டோன்னா testis will be saved. Beyond 6 up to 12 hours கொஞ்சம் there is a possibility to save. Beyond 24 hours testis will become irreversibly Behindwoods நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊர் டாக்டர் ஷோவில் டாக்டர் வித்யா Pediatric Urologist from Apollo Children's Hospital சென்னை நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம். ஹாய். யூராலஜிஸ்ட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அண்ட் இட்ஸ் ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு யோசனை இருக்குது. Pediatric urologist அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மோர் லைக்லி being pediatric urologist டாக்டர்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யூராலஜினா ஒரு கிராண்ட் ஃபாதருக்கு வர பிரச்சனை, அடல்ட் ஃபாதர் அங்கிள்ஸ்க்கு வர பிரச்சனை தான் ஒரு ஐடியா இருக்குது காமன் பீப்புளில். குழந்தைங்களுக்கும் நிறைய யூராலஜி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்த் ரிலேட்டட் டிஃபெக்ட்ஸ் பர்டைனிங் டு அவங்களோட கிட்னிஸ், பிளாடர், ஜெனிட்டல்ஸ் அண்ட் ப்ரைவேட் பார்ட்ஸில் டிஃபெக்ட்ஸ் வரும். அதை டீல் பண்ணுற டாக்டர்ஸ் தான் பீடியாட்ரிக் யூராலஜிஸ்ட். சிம்பிளாக சொல்ல போனோன்னா வித் கார்ட்டூன் ஸ்டோரி, நம்ம பாடியில் பிளாடர் இருக்குல்ல, யூரின் பை, அது வந்து டோரிமான் மாதிரி ரொம்ப சமத்தா யூரின் பிடிச்சி வச்சு அப்ராப்ரியேட் டைமில் எக்ஸ்பெல் பண்ணிகிட்ருக்கோம். கிட்னிலேருந்து பிளாடருக்கு ஒரு பைப் வந்து யூரினை டெலிவர் பண்ணும். அந்த இடத்துல ஒரு வால்வ் எஃபெக்ட் இருக்கும். அது வந்து சோட்டா பீம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லாமல் லூஸாக இருந்ததுன்னா it can cause problems called reflux. அதே சமயத்தில் பிளாடரோட அவுட்லெட்டில் சம்டைம்ஸ் ஷின்ஷன் மாதிரி குறும்புத்தனமான ஒரு விஷயம் நடக்கலாம். குறும்புத்தனம் in the sense in a serious way, வால் மாதிரி ப்ராப்ளம் வரும், which is called posterior urethral valve. அதுவுமே நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு அவெஞ்சர்ஸ் மாதிரி இருக்க டாக்டர்ஸ் தான் பீடியாட்ரிக் யூராலஜி. இல்லை, நீங்கள் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் டு ஹியர் அண்ட் ஐ ஃபீல் தட் கிட்ஸ் வில் பி வெரி மச் ஓப்பன் டு யூ பிகாஸ் வந்து நம்ம இந்த யூராலஜி பற்றிலாம் பேசும்போது இட்ஸ் அ வெரி எம்பாரசிங் டாபிக் டு டிஸ்கஸ் ஓப்பன்லி அண்ட் எவ்வளோ பேர் வந்து அதை ஓப்பனாக வந்து பேசுவாங்கன்றது வந்து தெரியல. அண்ட் நீங்கள் இவ்வளோ வந்து இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸோடலாம் ரிலேட் பண்ணி பேசும்போது ஐ ஃபீல் லைக் ஓகே, இந்த டாபிக்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு டு யூ பில்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வித் கிட்ஸ்? Yeah, so that is the prime difference between an adult specialist dealing with children and the specialist who is only looking after the kids. ஸோ நம்ம ஸ்பெஷாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு நிறைய டைம் தெரியாத அவங்க டாக்டரை பார்க்க வரோன்ட்டு. தே வில் ஜெனரலி see us as an adult who is enquiring deep into their toilet habits. எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க, எப்போ யூரின் போகிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இருக்கும். கிட்ஸுக்கு ஆக்சுவலி தெரியாத அவங்க டாக்டரை பார்க்க வந்திருக்காங்கன்னு. அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே அவங்கள எக்ஸாமின் பண்ணணும், எஸ்பெஷலி ப்ரைவேட் பார்ட்ஸை எக்ஸாமின் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆர்ட் அண்ட் ப்ரெசிஷன் இன் ஆர் திங். அண்ட் எஸ், நீங்கள் கேட்ட மாதிரி யூராலஜின்னு வந்தாலே அடல்ட்ஸ்க்கே ஒரு ஸ்டெப் பேக். கிட்ஸ்க்கு வரப்போ there is more of a guilt and shame from the parent side. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, it is not your fault, it is very common. நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் கிட்ஸுக்கு இருக்குது and they can be easily tackled when they meet with the specialist at the right time. Okay. Doctor, what are the common urological disorders இப்போ வந்து கிட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பார்க்குறது ரீசெண்ட் டைம்ஸில்? ஸோ காமன் பார்த்தீங்கன்னா urinary tract infection
அது வந்து கன்ஜெனிட்டலாக இருக்கலாம், இல்லை கேன் பி ரிலேட்டட் டு அக்வைர்ட் ப்ராப்ளம்ஸ். மோஸ்ட் காமன் நாங்கள் டீல் பண்ணுறது வந்து பர்த் டிஃபெக்ட்ஸ். அதில் ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து கிட்னி பிளாக்கேஜ், பியூஜி ஆப்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ரீஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம், பிளாடர்லேருந்து யூரின் கிட்னிக்கு யூரின் ரிவர்ஸில் போகிறது. பாய் கிட்ஸோட ப்ரைவேட் பார்ட்ஸில் வர ப்ராப்ளம் விச் இஸ் கால் ஹைப்போஸ்பேடியஸ். அதர் மோஸ்ட் காமன் இஸ் அன்டிசென்டட் டெஸ்டிக்கல், அதாவது விந்து பை வந்து கீழே இறங்காமல் வயிற்றுக்குள்ளேயே தங்கிட்டுருது. அதை தவிர பிளாடர் அவுட்லெட் பிளாக்கேஜ், பிளாடர் வந்து வயிற்றுக்கு வெளியிலேயே ஓப்பனாக பிறக்கிறது. சம்டைம்ஸ் கிட்னி கேன்சர்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், இதெல்லாம் தான் நாங்கள் என்கவுண்டர் பண்ணுற கண்டிஷன்ஸ். ஓகே, பட் இதெல்லாம் பர்த் டைம்லேயே வர டிஸார்டர்ஸ்? எஸ், எக்ஸப்ட் ஃபார் த கிட்னி கேன்சர்ஸ் அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ், ஆல் ஆஃப் தெம் ஆர் பர்த் டிஃபெக்ட்ஸ். சம்டைம்ஸ் ஒரு சில கிட்னி கேன்சர்ஸுமே வயிற்றுக்குள்ளேருந்தே இருக்கலாம், பிறந்த உடனேவே அவங்க டியூமரோட கூட பிறப்பாங்க. பட் கொஞ்சம் ரேர், பட் ஸ்டில் அதுவுமே இருக்கு. ஓகே, பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கே வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்து சில பேருக்கு வந்து சொல்ல தெரியாது. when it comes to kids வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ பேரண்ட்ஸ் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட் வந்து எந்த மாதிரி சயின்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே கிட்டுக்கு வந்து ரியலாக ப்ராப்ளம் இருக்குது, இல்லை யூரினேட் பண்ணும் போதோ இல்லை வந்து எரியுது அப்படின்னு சொல்லும் போது எப்போ வந்து டாக்டரை பார்க்கணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் டாக்டர்? இது சொன்னது கரெக்ட் தான். ஸோ அடல்ட்டுக்கு ப்ராப்ளம் வரப்போ ஸோ த பேஷண்ட் வில் பி கிவிங் த சிம்டம்ஸ் டைரக்ட்லி. ரைட். Pediatric specialty-la, the major stark difference is that the parents will be the spokesperson. So mostly the mother or the father. Most common complaints, சின்ன பேபிஸ், கை குழந்தைங்களுக்கு வந்து வர பிரச்சனை வந்து ஆப்வியஸாக ஒன்றும் தெரியாது. ஒன்று வந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், சம் டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் த நார்மல் ரொட்டீன், ஃபீட் எடுக்காது, ரொம்ப டல்லாக இருக்கும், ஆக்டிவாக சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்த குழந்தை வந்து ஒரு நாள் ரொம்ப டல்லாகிடும். அன்எக்ஸ்பிளைன்டு ஃபீவர், யூஸ்வலாக ஃபீவர் காமனாக வைரல் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் லைக் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனால் ஃபீவர் வரலாம் குழந்தைங்களுக்கு அக்ராஸ் தி ஏஜ் குரூப். பேரண்ட்ஸ் எப்போல்லாம் எந்த சோர்ஸும் இல்லாமல் ஹை கிரேட் ஃபீவர் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு என்கவுண்டர் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக யூரினரி ட்ராக்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குமான்ட்டு அவங்க சஸ்பெக்ட் பண்ணும். அவங்க பீடியாட்ரிஷியனை மீட் பண்ணாங்கன்னா அவங்க இவாலுவேட் பண்ணிவிட்டு யூரினரி ட்ராக்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்பெஷலிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் காமன்லி பிக்ட் அப். சிம்டம் பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ஃபீவர், சின்ன குழந்தைங்களுக்கு வேறு எதுவுமே சொல்ல தெரியாது, அழுவாங்க, யூரின் போகிறப்ப முக்கிய அழுவாங்க, சம்டைம்ஸ் ஆல்டர்ட் ஸ்மெல் இந்த யூரின், ஆல்டர்ட் கலர் இந்த யூரின் ஆர் த இண்டிகேட்டர்ஸ். ஓல்டர் கிட்ஸ் வந்து வேகாக சொல்ல தெரியும், கொஞ்சம் வயிறு வலி இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க, தே வில் நாட் அட்டெண்ட் த ஸ்கூல், அந்த மாதிரி ஒரு வேக் சிம்டமாக தான் கிட்ஸில் ப்ரெசென்ட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, அண்ட் யூடிஐ வந்து அடல்ட்ஸுக்கும் கிட்ஸுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து ஃபீவர் கம் யூடிஐ வரும், இல்லைனா ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆனால், இல்லைனா வெளியே யூரினேட் பண்ணால், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது தெரியும் வரும், நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுப்போம் இப்போல்லாம். பட் when it comes to kids வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கு? ஸோ கிட்ஸ்க்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட் காமனாக வந்து ஏதாவது டெவலப்மெண்டல் அனாமலிஸ் அண்டர்லைங் இருந்ததுன்னா காமனாக யூடிஐ ப்ரெசென்ட் ஆகும். ஆஸ் ஐ செட் பிஃபோர், கிட்னி பிளாக்கேஜ் இல்லை கிட்னிலேருந்து பிளாடர்லேருந்து ரிவர்ஸில் போகிறது, அது தவிர குழந்தைங்க வந்து டெவலப் பண்ணிக்கிற ஒரு சில பேட் ஹேபிட்ஸ்னால லைக் தண்ணி கம்மியாக குடிக்கிறது, ஸ்கூலில் வந்து யூரின் போகாமல் லாங் ஹவர்ஸ் யூரின் பிடிச்சி வைக்கிறது, அண்ட் சில கிட்ஸ் வந்து யூரின் கண்ட்ரோல் பண்ணுற பேட் ஹேபிட்ஸ் கற்றுப்பாங்க. ஆஸ் அ சைல்ட் தே வில் லேர்ன் அண்ட் தே வில் கண்டினியூ டு develop into adulthood. So these are all the common things which is a little uncommon in older people. Okay. So and in the bedwetting வந்து very common with the kids and ஒரு சில ஏஜ் வரைக்கும் it is acceptable அப்படின்ற மாதிரி, and ஒரு சில ஏஜுக்கு அப்புறம் வந்து they will not be able to control. ஸோ அதுவே வந்து சில பேர் சொல்லுவாங்க போய் டாக்டரை ஒரு மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ which is the right age? இது வரைக்கும் ஓகேங்க, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிசிஷியன் பார்க்கறது வந்து இம்பார்ட்டன்றது எப்போ டாக்டர் நம்மளுக்கு தெரியும்? So for the first one, the bedwetting is not about the child's laziness or anything. It is just a developmental delay தாங்க. Like for example, ஒரு 5 kids சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறாங்க, எல்லாரும் ஒரே பேஸில் கற்றுக்க மாட்டாங்க, இட் டேக்ஸ் டைம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த பிளாடர் அண்ட் பிரெயின் சர்க்கியூட் மெச்சூர் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஓகே, ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா பை 5 years மெஜாரிட்டி ஆஃப் த கிட்ஸ் வில் அட்டைன் டாய்லெட் ட்ரைனிங். அபவுட் 80 to 90% ஆஃப் சில்ட்ரன் வந்து they become dry at the night. The remaining ஒரு 10 to maybe maximum 30% ஆஃப் கிட்ஸ் 5 to 7 years வரைக்கும் still they go into the maturation phase. So after 7 years bedwetting continue ஆகுதுன்னா I would recommend you consult a pediatric urologist, because by 7 years almost 95% kids வந்து dry ஆயிடுவாங்க. So above 7 years, why is that cutoff is important?
அந்த brain bladder maturation is complete by around 6 to 7 years. அதனால் ஒரு 7 years beyond bedwetting is persisting, they have to consult a pediatric urologist. அதனால பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரல, but it is always better to get it worked up. Okay. And since you are a surgeon, urologist surgeon, how do you identify இந்த கிட்டுக்கு வந்து சர்ஜரி தேவை, இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? Yeah, that's a good question. So it is not about exactly selecting. So certain conditions are time critical surgeries. Like you do the correction at the right time, the response or the outcome will be the best. Certain conditions are not time critical, but it is time sensitive. Like இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் பண்ணோன்னா லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வாட் எவர் டைம் கிரிட்டிக்கல் அண்ட் டைம் சென்சிட்டிவ், ஆல் த திங் நம்ம டெசிஷன் எடுக்கிறப்போ இதை நம்ம ஒன்று பண்ணோன்னா அந்த குழந்தைக்கு டெஃபினட்டாக பெனிஃபிட் இருக்கணும். அட் த சேம் டைம் we are doing something that will help the baby as well as the family, help the baby to have a life, normal life up to 80 or 90 years of life expectancy. ஸோ நம்ம எடுக்கிற ஒரு சின்ன டெசிஷன், லைக் இப்போ ஆப்ரேட் பண்ணணுமா இல்லை ஒரு 3 months தள்ளி போடலாமா, 6 months தள்ளி போடலாமான்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அந்த வெயிட்டிங் பீரியடில் சே இன்கேஸ் பேபி ஏதாவது ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது, ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா, ஒரு இர்ரிவர்சிபிள் ரீனல் டேமேஜ் அந்த மாதிரி ஃபேஸ் போனாங்கன்னா ஓவராலாக அவங்களுக்கு லாங் டேர்ம் ரிஸ்க்ஸ் வரலாம். அட் த சேம் டைம் சர்டன் கண்டிஷன்ஸ் வி வில் வெயிட் அண்ட் அப்சர்வ் ஃபார் நேச்சுரல் மெச்சூரேஷன். அந்த டைம் பீரியட் வந்து வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அட் இன் வாட் கண்டிஷன்ஸ் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட் கண்டிஷன்ஸ் வி கேன் நாட் வெயிட்ன்றது வந்து சம்திங் it comes with experience. Experience. And also it's very difficult to convince parents, இல்லையா? Yeah, difficult in the sense not exactly. So இல்ல emotionally வந்து they will be affected. கண்டிப்பா அது இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமோஷனல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். ஒரு பேபி கூட வந்து அம்மா அப்பா வருவாங்க, ஒரு கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர், ஒரு ஆண்ட் அண்ட் அங்கிள். ஸோ த டெசிஷன் மேக்கிங் we insist that parents take the decision. Obviously they are the one who is going to look after the baby. Sometimes healthy advice is encouraged, sometimes in the myths and conventional barriers irukku family la, which inhibit them from taking the good decision at the right time and which can affect the long term outcome of the child. So அந்த மாதிரி இதில் வந்து we are quite okay in conveying the message and getting them into it. But நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு percentage இருந்தாலும் there are little group of people still very worried and still very always scared to make the decision. Okay. And they go and meet multiple doctors. Okay. And delay the process unnecessarily. Okay. And என்ன மாதிரி மித்தெல்லாம் வந்து அவங்க என்ன மாதிரி மேபி மித்தோட என்ன மாதிரி questions வந்து they will be approaching? So the myth வந்து டாக்டர் வெயிட் பண்ணலாமா, பாப்பா வந்து இன்னும் ஒரு 6 மாதம் தர, பாப்பா சின்னதாக இருக்குது 3 மாதம் தான் இருக்குது, ஒரு வயசு ஆனவுடனே பண்ணிக்கலாமா, இல்லை ஒரு 5-6 வயசோடனே 5-6 வயசில் மெச்சுரேஷன் வந்துடும் அப்போ பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த விந்துப்பை கீழே இறங்காமல் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ரோட்டல் பவுச்சில் இருக்கணும். ஸ்க்ரோட்டம் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே இட் இஸ் 2 to 3 degrees lesser than the core body temperature, because that temperature is very crucial to maintain the sperm cells within the testis. So அந்த ப்ராசஸை வந்து உள்ளே இருக்கிறத நம்ம வெளியே கொண்டு வந்து வைக்கணும், which we usually advise between 9 months to 12 months of age. ஸோ பியாண்ட் அந்த 1 இயர்க்கு அப்புறமே அந்த வந்து செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வாட் you could have given the 100% result, it will fall down to about 80-90 and then gradually it is going to fall with long periods of waiting. Okay. So and one critical risk, as you don't do anything, அது long termல கேன்சரை மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ okay. And நிறைய பேர் வந்து அவங்க பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு தானா வந்துடும்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு 3 to 6 months டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. பட் பேரண்ட்ஸ் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தானா வந்துடும்ட்டு 10 years 15 years அப்படின்ட்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கும், நம்ம இட் வில் பி பியாண்ட் irreversible recovery phase la irukum. Okay. So what we could have given 100% result,
would not be possible same at later years of age. Okay. And one more specialty of yours is a robotic surgeon. Yeah. And இப்போ வந்து இந்த நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், இப்போ அட்வான்ஸ்டாக வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜரிஸ்லாம் வந்துருச்சு, ஈவன் இந்த யூராலஜிஸ்டில் வந்து வந்திருக்கு. பட் ஹவு ஃபார் வந்து கிட்ஸுக்கு வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜன் வந்து யூஸ் ஆகுது டாக்டர்? ஸோ ஜென்ரலி ரொபாட்டிக் சர்ஜரினா எல்லாருக்கும் மைண்டில் வருது நம்ம இதில் வர ஆப்டிமஸ் ப்ரைமஸ் தான், அவர் வந்து சர்ஜரிக்குள்ளே வர மாதிரி அப்படி தான் ரொபாட்னா அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும், லைக் வென் யூ ஹியர் த வேர்ட் ரோபோ. பட் இட்ஸ் அ எக்யூப்மெண்ட் விச் இஸ் வெரி ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட் விச் ஹெல்ப்ஸ் us to make a very fine and precise surgery for patients. ஸோ அதை வந்து நம்ம பீடியாட்ரிக்ஸில் ஏன் அப்ளை பண்ணுறோன்னா, இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி கிட்னி பிளாக்கோ இல்லை கிட்னி ரிவர்ஸில் போகிற கண்டிஷன்ஸில் வந்து ரொம்ப டைனி ஸ்பேஸில் போய் நம்ம வேலை பண்ணணும். ஸோ கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி இஸ் ஸ்டில் குட் அண்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ வந்து நம்ம இன்செஷன் போட வேண்டியிருக்கும், we need to retract the abdomen and there will be a little more blood loss but within acceptable range. But robotics, as you know, we make keyhole surgeries and the சின்ன ஸ்பேஸில் we will be able to get a very magnified vision, almost 10 times magnified vision, and நம்மளோட ஹேண்ட் மூமெண்ட்ஸ் தான் அந்த ரோபோ டிரான்ஸ்மிட் பண்ண போகுது. ஸோ நம்ம ஓப்பன் ஆப்ரேஷனில் சம்டைம்ஸ் ட்ரெமர்ஸ் அதெல்லாம் வந்தால் கூட இந்த ரோபோட்டில் அது இருக்காது. இட் வில் பி வெரி வெரி ஃபைன்லி ஃபில்டர்ட், very very precise suturing, and in reconstructive pediatric urology, robotic surgery has made a very remarkable difference in terms of surgical outcomes medically as well as குழந்தைங்களுக்கோட recovery, pain relief, back to food intake and discharge எல்லாமே. So in the age la robotic surgery is completely safe in children, especially when you need to do some very precise reconstruction for kids. Okay. So that is completely feasible. Okay. With good results. Okay. ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்து வராங்க, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க, உடனே வந்து ஓகே டாக்டர் அப்படின்னு கேட்டு யார் சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா? ஸோ ஏன்னா வந்து எல்லாரோட ஒரு அசம்ஷன் என்னென்னா, ஓகே சர்ஜன்னா வந்து மேல் டாக்டர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்ட், தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஸோ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஐ வுட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்பிபிஎஸ். ஸோ எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் 4 years வந்து லைக் வி கோ டு காலேஜ், அட்டெண்ட் கிளாஸஸ், வி go to posting, and the 5th year la internship போவோம். ஸோ இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா லைக் வில் பி போஸ்டட் இன் குரூப்ஸ் லைக் ஒன் மேல் டாக்டர், ஃபீமேல், டிபெண்டிங் ஆன் ஆர் அட்டெண்டன்ஸ் ஆர்டர். அப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அப்போலேருந்தே அதை ஆரம்பிச்சிடும் அந்த ஜெண்டர் பயஸ். ஐ எம் நாட் பிளேமிங் எனி ஒன். ஸோ ஜென்ரலி இஸ் லைக் ஒரு பாய் இன்டர்ன் இருந்தாங்கன்னா சார் சார் அப்படின்வாங்க. கேர்ள்ஸ் பார்த்தாங்கன்னா டாக்டர்னு தெரிஞ்சா கூட சம்டைம்ஸ் they don't address சிஸ்டர் அப்படிதான் கூப்பிடுவாங்க. we will be like நாங்களும் டாக்டர் தான். So this also continues as we continue our specialty into a post graduation and completion, and after even becoming consultants. So patients வருவாங்க, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நம்ம சர்ஜரி எல்லாம் சொல்லிடுவோம். ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, யார் சர்ஜரி பண்ணுவாங்க? I'll be like, நான் தாங்க சர்ஜன். நான் இந்த பொசிஷன் வரதுக்கு it's taken many years, almost 10 to 15 years. Yeah. So it's like definitely அந்த ஒரு இது இருக்கு still, but once they get to know us, once they see the outcome of the surgery and the results, அதெல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துடுவாங்க. It is just that initial phase தான் நான் சொல்லுவேன். But yes, it's happening and we don't take it wrongly. But to be frank, வந்து இது வந்து it's a very sensitive thing இல்லையா? So I will feel more comfortable when it is a female doctor. Correct. Yeah. So it's like pediatrics la da difference. Everybody will want to meet a very big person. A very senior specialist. It's correct. As parents' points of view, completely right, and I agree with that. But இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு specialized niche ஏரியாவில் வந்து experts, they are not expecting women. But in contrast, pediatric surgery பார்த்தீங்கன்னா in India, there are lot of pediatric surgeons in India who are females and who are doing wonderful job for all the kids in India. So pediatric surgery பொறுத்த வரைக்கும் there are a lot of women in pediatric surgery. Okay. டாக்டர், எந்த மாதிரி எமர்ஜென்சி கேசஸ்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வரும் டாக்டர்? ஸோ நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, குழந்தைங்களை வந்து எஜுகேட் பண்ணுங்க. அவங்களுக்கு எப்போ பெயின் வந்தாலும் அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்டெக்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பாய் கிட்ஸில் வர டெஸ்டிகுலர் பெயின் ஆர் தி ஸ்க்ரோட்டல் பெயின். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன பேபிஸில் வரலாம், இல்லைன்னா பியூபர்டல் டைம் டீனேஜர்ஸ்க்கு வரலாம்.
மோஸ்ட் காமனாக இந்த ஏஜில் டீனேஜர்ஸ் வர கிட்ஸ்க்கு அந்த ஸ்க்ரோட்டல் பெயின் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணிடுவாங்க. ஒன்று வந்து பிகாஸ் தே ஃபீல் ஷை, தே ஃபீல் எம்பாரஸ் டு டாக் அபவுட் த பெயின் டு த பேரண்ட்ஸ். ஸோ என்ன ஆகுனா மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் யூரலாஜிக்கல் எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா டெஸ்டிகுலர் டார்ஷன். அப்படின்னா அந்த டெஸ்டிஸ்க்கு வர வந்து பிளட் சப்ளை வந்து ட்விஸ்ட் ஆகிடும். எப்படின்னா இப்போ ஒரு பல்ப் எரியுது, அதுக்கு வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா பல்ப் ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் லைக் தட் டெஸ்டிஸ்க்கு போகிற பிளட் சப்ளை கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா டெஸ்டிஸ் வில் டை. We have that golden period of 6 hours as we say in stroke or heart attack. Within 6 hours and the twist வந்து restore பண்ணிட்டோன்னா testis will be saved. Beyond 6 up to 12 hours konjam there is a possibility to save. Beyond 24 hours testis will become irreversibly damaged. So this is one condition which is not known by many parents, and I would definitely encourage all the parents to educate their boy kids, to inform the parents if they have pain in the testis or the balls, to immediately notify the parents, and also insist parents to take to hospital whenever their kids have pain in the private. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் காமனாக பார்க்குற இந்த கிட்ஸு கிட்ட வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ this has been existing, பட் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம் பிகாஸ் ஆஃப் த பூம் ஆஃப் IVF. அந்த இதனால இன்னுமே ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து அந்த ஹைப்போஸ்பேடியஸ்ன்றது. ஸோ ஹைப்போஸ்பேடியஸ் என்னென்னா அந்த கிட்ஸோட பாய் கிட்ஸில் தான் இந்த பிரச்சனை வரும். அவங்களோட யூரினரி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அந்த டிப்பில் இல்லாமல் அடியில் இருக்கும். ஸோ நார்மலி இங்கே இருக்குன்னா அடியில் ஓப்பன் ஆகும் யூரினரி ஓப்பனிங், அதோட சேர்ந்து அந்த ஆண்குறியும் வளைஞ்சு இருக்கும். ஸோ இதுதான் காமனாக பார்க்குற பர்த் டிஃபெக்ட்ஸ். இதோட இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1 in 200 to 300 லைவ் மேல் பர்த்ஸ் அவ்வளோ காமனாக இருக்குது. ஸோ இது வந்து பர்த்லேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. பேபி பிறந்தோடனே பீடியாட்ரிஷியன் வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க, ஹெட் டு டோ எக்ஸாமின் பண்ணுறப்பவே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அது பார்த்து பயப்பட வேண்டாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி கரெக்டபிள் வித் வெரி குட் அவுட்கம்ஸ். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் காமன் திங் வி ஆர் நோட்டிசிங் பெர்டைனிங் டு த ப்ரைவேட் பார்ட்ஸ். ஓகே. ஒரு லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின். ஆஸ் அ காமனராக வந்து நம்ம இப்போ ஹார்ட்டில் எதாவது ப்ராப்ளம்னா கார்டியாலஜிஸ்ட்லாம் போய் பார்ப்போம், இல்லை வந்து வேறு எதாவது இப்போ ஸ்கின்னில் எதானா டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்ப்போம். அந்த மாதிரி யூராலஜிஸ்ட்டை வந்து எப்போ டாக்டர் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும்? யா, ஸோ ஜென்ரலாக ஓவரால் பீடியாட்ரிக் ப்ராப்ளம் வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சர்டன் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க பீடியாட்ரிஷியனே ஒர்க் அப் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸ்பெஷலிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. பட் சர்டன் ப்ராப்ளம்ஸ் லைக் ரெக்கரண்ட்டாக யூரின் இன்ஃபெக்ஷன் வருது குழந்தைக்கு, proven reports, scan reports with kidney blockage or reversal of urine flow, weak urine stream. அதாவது குழந்தையோட யூரின் ஸ்ட்ரீம் பிறந்ததுலேருந்தே வீக்காக இருக்குது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை யூரின் போகிறப்போ ஸ்டெடியாக ஃபோர்ஸாக தூரமாக போகணும். பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைக்கு யூரின் ஸ்ட்ரீம் வீக்காக இருக்குது, சொட்டு சொட்டாக போயிட்டுருக்கு, அந்த மாதிரினா டெஃபினட்டாக யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். ப்ளஸ் கேர்ள் சில்ட்ரன் who does not pass urine in school, who does not drink water, who does not poop every day should meet a pediatric urologist. It's very lightly undertaken but the burden is more. Okay. Thank you டாக்டர். இன்னைக்கு வந்து நிறைய வந்து யூராலஜிஸ்ட் பற்றியும் பீடியாட்ரிக் யூராலஜிஸ்ட் முக்கியமாக எங்களுக்கு வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. Thank you so much.